ரம்ஜான் நோன்பு கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் உலக்குக்கு சீரக சம்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிரியாணி அரிசி. அதை 100 கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன். 4 பேருக்கு தேவையான அளவுக்கு கஞ்சி நான் ரெடி பண்ணுறேன். இந்த 100 கிராம் அரிசி அது கூட சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்து ஒன்றாவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் ஒன்று போல் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீரில் ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுமானது. அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த அரிசி நல்லா ஊறியிருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இப்படி உள்ளங்கையில் க்ரஷ் பண்ணும்போது அந்த அரிசிகள் எல்லாம் உடைப்படும், குருணை பதத்துக்கு வரும். அதை நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஒரு அரிசியும் 2 உடைஞ்சி குருணை பதத்துக்கு வரும். அது நல்லாயிருக்கும் கஞ்சியாக இருக்கும்போது. இப்போ கொஞ்சம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை துண்டுகள், அதே மாதிரி 2 ஏலக்காய், 2 கிராம்பு அப்படின்னு சின்ன சின்ன அமௌண்ட்லேயே சேர்த்துக்கோங்க. ஸ்பைஸ் கம்மியாக தான் இருக்கும் இதில். இது நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி போட்டுக்கோங்க. நல்லா பிளண்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி. ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டினுடைய அரோமா வெளியில் வந்த பிறகு ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் ஒரு 10 புதினா போல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக மல்லி தழைகளையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்ல கமகமன் மணக்கும். நம்ம அளந்தோம் இல்லைங்களா உலக்கு, அதே உலக்குக்கு தண்ணீர் எடுக்கணும். 6 உலக்கு நான் தண்ணீர் எடுத்திருக்கேன். 1:6ங்கிற கணக்கு, 1:6. ஸோ ஒரு உலக்கு அரிசிக்கு 6 உலக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். அந்த ஊற வைத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணீரே நல்ல உத்தமமாக இருக்கும். அதை எடுத்துருங்க. 6 உலக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசியை சேர்த்துடுங்க. அரிசி, அது உப்பு எல்லாம் சேர்ந்த பிறகு குக்கரில் ஒரு 3 விசில் வைங்க. 3 விசில் வச்சும்போது நல்லா வெந்து போயிருக்கும் அந்த அரிசி. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கஞ்சி பதத்துக்கு நாம் கொண்டு வரணும். ஒரு கனத்த கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வேணும் இல்லைங்களா, குடிக்கிற மாதிரி. அதனால் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து அடுப்பில் ஏற்றணும். அடுப்பில் வச்சுட்டு சிறு தீயில் வச்சுட்டு கஞ்சி குடிக்கிற பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கொதிக்க விடுங்க. சிறு தீயிலே வைங்க. இப்போவே நல்லா மணக்க ஆரம்பிச்சிடும். என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் மல்லியும் புதினாவும் இந்த தருணத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல்களை சேர்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும் ருசி. நல்லா கலந்து விட்டுருங்க. அவங்க நோன்பு இருக்கக்கூடிய வேளைகளில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றதா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் செஞ்சு பார்த்தேன். இது இளம் தீயில இருந்தால் போதும். சூடு ஆனால் போதுமானது. கொதிக்க வேண்டாம். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.